நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் தேவ பிள்ளைகளே. இதோ இந்த அருமையான காலை வேளையிலே தேவ சமூகத்திலே நாம் தியானிக்க போகிற அருமையான வாக்குத்தத்தம் உபாகமம் 31:8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே கூட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எதற்கு அவர் நமக்கு முன்பாக போகிறார்? வேதனை, கஷ்டம், பாடுகள் மத்தியிலே நம்பிக்கை இழந்து இஸ்ரவேல் ஜனம் நிற்கும் பொழுது மோசே மூலமாய் கொடுத்த வாக்குத்தத்தம், பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் நமக்கு முன்பாக போகிறார் என்று தியானித்தோம். பரிசுத்தமாய் வாழ்ந்தால்தான் பரலோகம். பரிசுத்தமாய் வாழும்படி தன்னை விட்டுக் கொடுக்கிறவர்களுக்குத்தான் இந்த பூமியிலேயும் ஆசீர்வாதம். அவர்கள்தான் உத்தமனாய் தேவனுடைய பார்வையில் இருக்க முடியும் என்று தியானித்து கொண்டு வருகிறோம். அதில் விசேஷமாக யோபு, அவனுடைய சரீரத்திலே அவனுடைய வாய் தேவனுக்கு விரோதமான பாவம் செய்யவில்லை என்று 3 விதத்தில் தியானித்தோம். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அதனால் தான் யோபுவை குறித்து சாட்சி கொடுத்தார். இயேசுவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன் என்று நீ கிறிஸ்தவ வாழ்க்கையில் கடந்து வர வேண்டும். அப்பொழுதுதான் உனக்கு ஆசீர்வாதம். நீ அறைந்து பார் உன்னை. உன் சரீரம், அந்த சுய இச்சைகள், சரீரத்தின் அவயங்கள் தேவனோடு அறையப்படும் பொழுது கர்த்தர் உனக்கு உதவி செய்ய வருவார். உனக்கு முன்பாக உன்னை அழைத்து செல்ல வருவார். நம்முடைய அவயங்களிலே மிக முக்கியமானது கண். பாவத்தில் முக்கியமான பாவம் கண்களின் இச்சை. ஒரு மனிதனுக்கு முன்பாக கர்த்தர் போக வேண்டும் என்றால் அவனுடைய கண்கள் கர்த்தரோடு ஒரு உடன்படிக்கை பண்ண வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் போவார். பக்தன் யோபு சொல்லுகிறார் பாருங்கள், யோபு 31:1 என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாயிருப்பது எப்படி? இன்றைக்கு அநேக இடங்களில் தேவ பிள்ளைகளே, அநேக தேவதாசர்களும் தவறி போவது இந்த கண்ணோடு பண்ணின உடன்படிக்கை விட்டு விடுவதனால்தான். கண்ணோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாயிருப்பது எப்படி? இன்றைக்கு உன் கண்கள் தேவனுக்கு பிரியமில்லாததை பார்க்கிறதா? எத்தனை பேர் உங்கள் கண்களோடு தேவனோடு உடன்படிக்கை பண்ணிருக்கீங்க? உன் கண்கள் அசுத்தமானதை பார்க்கும் பொழுது, வேசித்தனம், விபச்சாரத்துக்கு இச்சைகளோடு உன் கண்கள் இருக்கும் பொழுது எப்படி உனக்கு முன்பாய் கர்த்தர் போவார்? ஆசீர்வாதம் மட்டும் வேணுங்கிறீங்க, ஆனால் உன் அவயங்களை தேவனுக்கு விட்டு கொடுக்க மனம் இல்லையே. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் வாழ்க்கையிலே கண் இச்சைகளால் நிறையப்பட்டிருக்கிறது. கண்களின் இச்சை ஒரு பெரிய பாவம். டிவி பற்றியே வேண்டான்னு சொல்ல முடியாது, ஏன்னா முக்கியமான நிகழ்ச்சிகள் டிவி மூலம் தான் பார்க்குறீங்க. ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாததை அந்த டிவியில் நீ பார்க்காதபடி உன் கண்ணோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி வச்சிருக்கிறாயா? இது என் தேவனுடைய கண்கள், வேதத்தை பார்க்கிற கண்கள். கர்த்தருக்கு பிரியமில்லாததை பார்க்கக்கூடாது. அப்படி நீ செய்வாய் என்றால் கர்த்தர் உனக்கு முன்பாக போவார். உன் வாழ்க்கையில் என்ன காரியம்? வாலிபனே, நல்லா படிக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும் கேட்குற, ஆனால் உன் கண் எப்படி இருக்கு? கண்களுக்கு இச்சைக்கு விலகி இருக்கிறாயா? அப்பொழுதுதான் கர்த்தர் உனக்கு முன்பாக போவார். வேதத்தை பாராதபடிக்கு உன் கண்கள் விலக்கப்பட்டிருக்கிறதா? பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். கண்ணோடு முதல்ல உடன்படிக்கை பண்ணுங்க. வேதத்தை தினம் படிப்பேன். படிக்க தெரிந்த அத்தனை பேர்களும் காலை எழுந்தவுடன் முதலாவது உங்கள் கண்கள் பார்க்க வேண்டியது வேத புத்தகத்தை, அந்த வேதத்தின் வசனங்களை. அதில் நீங்கள் உடன்படிக்கை பண்ணுங்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டு 30 வருஷங்களாகிறது தேவ பிள்ளைகளே. நான் என் கண்ணோடு பண்ணின உடன்படிக்கை. பைபிள் படிக்காமல், பைபிள் வசனத்தை நான் பார்க்காம வேறு எதுவும் படிக்க மாட்டேன். ஒருவேளை நான் ட்ரெயினில் போகலாம், பஸ்ஸில் போகலாம், ஊருக்கு போயிட்டு இருந்தால் கூட காலை லைட்டாக விடிஞ்ச உடனே என் பையில் இருக்கிற பைபிள் எடுத்து படிப்பேன். ஒரு நாள் தொடங்குகிறது என் தேவன் என்னோடு பேசும்படியாக,
என் கண் முதலாவது இதை பார்க்கணும். இன்றைக்கு எந்த தீர்மானம் உனக்கு இருக்கிறதா? 30 வருஷங்கள் என்னை நடத்துகிறார் தேவ பிள்ளைகளே. எனக்கு முன்பாக கர்த்தர் போகிறார் என்பதை நான் மட்டுமல்ல, என்னை சார்ந்தவர்கள், உறவினர்கள், என் பெற்றோர், என் ஊழியத்திலே என்னோடு இணைந்தவர்கள் அநேகர் பார்ப்பதற்கு கர்த்தர் என்னை ஒரு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். உண்மையாகவே உனக்கு முன்னாடி ஆண்டவர் போகிறார். இல்லைன்னா இப்படி இருக்க முடியாது. ஆம் தேவ பிள்ளைகளே, கண்ணோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கீங்களா? காலையில் எழுந்த உடனே சிலர் சொல்லுவாங்க நியூஸ் பார்க்கணும், இல்லை டிவியில் கிறிஸ்தவ ப்ரோக்ராம் பார்க்கணும். இப்போ இந்த ப்ரோக்ராம் கூட 6 மணிக்கு தான், திங்கக்கிழமை காலையில் 6லேருந்து 6:15 பார்க்குறீங்க. இதற்கு முன்பாக நீங்கள் எழுந்து வேதத்தை படித்து உங்கள் தனி ஜெபத்தை முடிச்சிட்டிங்களா? உங்கள் அதிகாலை ஜெப வேலை முடிந்து விட்டதா? வேதத்தை படித்தாச்சா? பைபிள் படிக்க வேண்டாம், அதான் அந்த ஒவ்வொருத்தராக பேசிக்கிட்டே இருப்பாங்களே டிவியில், அதை கேட்டால் போதுன்னு இருக்கீங்களா? எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? ஏமாந்து போவீங்க. நீ வேதத்தை எடுத்து படி. இன்னும் உங்களுக்கு ஊக்கப்படுத்த, தேவனோட ஐக்கியப்படதான் இப்படிப்பட்ட டிவி நிகழ்ச்சிகள். ஊழியக்காரரை எங்களை கொண்டு கர்த்தர் பேசுகிறார். கண்ணோடு உடன்படிக்கை பண்ணு. வேதத்தை பார்த்தாதான் வேத வசனத்தின் மூலமாய் கர்த்தர் உன்னோடு பேச முடியும். இது தவறு சரி என்று இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்ப்பீர்களா? கண்களின் இச்சை என்பது, வேதத்தை படிப்பாங்க, ஒரு பக்கம் தேவனுக்கு பிரியமில்லாததையும் பார்ப்பாங்க. அசுத்தமானது, ஆபாசமானது பார்க்கும்போதே தெரியும், ஐயோ தப்பு, யாராவது பார்த்துருவாங்களோ அப்படி சொல்லிட்டு பார்க்குற குணங்கள் வேண்டாம் தேவ பிள்ளை. தேவனுக்கு பிரியமில்லை என்றால் உன் கண்கள் அதை பார்க்கக்கூடாது. டிவி ஆஃப் பண்ண தெரிஞ்சவங்க தான் அதை ஆன் பண்ணணும். நெட் ஓப்பன் பண்ணுறீங்க, தேவையில்லாததை பார்க்காதீங்க. ஒரு பெரிய நடிகர் சொல்லியிருந்தார் ஒரு பேட்டியிலே, நான் இன்டர்நெட் ஓப்பன் பண்ணேன், ஐயோ பல அசுத்தமான சைடில் வந்துக்கிட்டே இருக்குது, ஐயோ வருகிற சந்ததி எப்படி இருக்கும். ஒரு நடிகருக்கே அது முடியலைன்னா இன்றைக்கி நெட்டில் நிறைய காரியங்களை பார்க்குறோம். படிப்பதற்கு ஏதுவாக நிறைய காரியம் இருக்குது. அதே சமயம் பார்க்கக்கூடாத அசுத்தங்களும் அதில் தான் இருக்குது. நீ உடன்படிக்கை பண்ணினா உன் கண் அங்கே போகாது. உன் கண் எது தேவையோ அதுக்கு போகும். தேவ பிள்ளையே, அப்படி நீ இருப்பா என்றால் உன் அருகிலே உன்னை நேசிக்கிற உன் தேவன் நின்று கொண்டிருப்பா. உன் கரம் பிடித்து அழைத்து செல்வார். நீ என்ன படிக்கணும் அந்த படிப்பில் உன்னை உயர்த்துவார். உனக்கு எந்த வேலை கிடைக்கணும் அந்த வேலையில் உன்னை உயர்த்துவார். நீ பிஸ்னஸ் பண்ணுறியா, நீ கையெட்டு செய்யும் காரியம் ஆசீர்வாதமாக இருக்கும். கண்களோடு உடன்படிக்கை பண்ண நீ உன்னை விட்டு கொடுப்பாயா? உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் அதுதான். கண்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். திருமணமான ஆண்கள், திருமணமான பெண்கள், உங்கள் வாழ்க்கை துணை தவிர நீங்கள் வேறு யாரையும் அசுத்த பார்வையோடு இச்சையோடு பார்க்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொன்னார், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாள், அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. பார்த்தாலே இன்றைக்கு தேவ பிள்ளையே, நீயும் நானும் தேவ சமூகத்தில் எப்படி இருக்கிறோம், கர்த்தரோடு நாம் எப்படி ஐக்கியப்பட்டிருக்கிறோம், கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் இதுதான். கண்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்தமான கண்களை உடையவனுக்குத்தான் கர்த்தர் முன்பாக செல்வார். உன் கண் சரியா இல்லாவிட்டால் நீ பாதாளத்தில் தள்ளப்படுவாய். கண்களின் இச்சை மிக முக்கியமானது. உன்னை நீயே விட்டுக்கொடு. தேவ சமூகத்தில் உன்னை ஒப்புக்கொடு. ஆண்டவரே, என் கண்ணோடு நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன். அடுத்தபடியாக தேவ பிள்ளைகளே, நம்முடைய கைகள், இந்த கையால் தான் எல்லா வேலையும் செய்கிறோம். திருடு, கொள்ள, இந்த கைகள் பரிசுத்தமாக இருக்கிறதா? கர்த்தருக்கு பிரியமானதை இந்த கைகள் செய்கிறதா? அருமையான தேவ பிள்ளைகளே, கைகளிலே தேவனுக்கு பிரியமில்லாததை செய்யாதபடி இந்த கைகளை தேவனுக்கு ஒப்புக் கொடுப்பீர்களா? நாங்கள் சிறு வயதிலே
ஒரு பாடல் பாடுவோம். 2 சிறு கைகள் கர்த்தரை தொழுது கொள்ள, கர்த்தரை தொழுது கொள்ள 2 சிறு கைகள். கையை கூப்பி தொழுது கொள்ளணும். அதுக்கு தான் இந்த 2 கை கொடுத்துருக்கிறார். இந்த கையினால் என்ன தப்பெல்லாம் பண்ணுறோம், எவ்வளவு துணிகரமான காரியங்களை செய்கிறோம். நல்லா தெரியும் இது கர்த்தருக்கு பிடிக்காதுன்னு தெரியும். அந்த காரியங்கள் இந்த கையை வச்சு தான் செய்கிறோம். ஆபாச புஸ்தகத்தை கை தான் எடுக்குது, ஆபாச சீடியை கை தான் எடுத்து போடுது, ஆபாசமான நிகழ்ச்சிகள் செல்லில் கை தான் அமுக்குது, விரல்கள். உன் கை தேவனுக்கு பரிசுத்தமாக ஒப்பு கொடுப்பியா? ஆண்டவரே, நீர் கொடுத்த கைகள் இந்த வேதத்தை ஏந்தும், உம்மை தொழுது கொள்ளும். ஒப்பு கொடுப்பீர்களா தேவ பிள்ளைகளே? இன்றைக்கு கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார், நீ தேவனுக்கு பிரியமில்லாததை செய்யாதபடி இந்த கைகளை தேவனுக்கு ஒப்புக்கொடு. அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாய் கடந்து செல்வா. நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களையும் அவர் ஆசீர்வதிப்பா. தேவ பிள்ளைகளே, நம்முடைய சரீரத்திலே முக்கியமான அவயங்கள் தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். கையை நீ கண்ட்ரோல் பண்ணிட்டேனா, கை எடுத்து சீடியை போடாது, கை எடுத்து டிவி ரிமோட்டை எடுத்து ஆன் பண்ணாது, கை நெட்டை எடுத்து செல்லில் ஆன் பண்ணி தேவையில்லாததை கண்ணுக்கு காட்டாது. கையோட உடன்படிக்கை பண்ணு. கர்த்தருக்கு பிரியமில்லாத இந்த கை செய்யாது. அப்பொழுது உன் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்க. படிக்கிறியா? நல்லா படிப்பேன். நீ பாட புத்தகத்தை எடுக்கிறத படிக்க முடியும். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். நீ விட்டு கொடுப்பாய தேவ பிள்ளையே. தேவ சமூகத்தில் உன்னை ஒப்புக்கொடு. அன்பு தகப்பனே, கண்கள் கைகளை குறித்து இன்றைக்கு நாங்கள் தியானித்தோம். யோபு என்ற பக்தன் கண்ணோடு தேவனோடு உடன்படிக்கை பண்ணினான். ஒரு கன்னிகையின் மேல் நினைவாயிருப்பது எப்படி என்றான். அப்பா, நாங்களும் எங்கள் கண்களோடு உடன்படிக்கை பண்ணுகிறோம். உமக்கு பிரியமில்லாத பார்க்க மாட்டோம். கை கர்த்தருக்கு பிரியமில்லாத கை செய்யாது. எங்களை விட்டு கொடுக்கிறோம் ஐயா, தாழ்த்துகிறோம். கர்த்தர் எங்களுக்கு முன்பாக செய்யுங்க. ஆண்டவரே, எனக்கு ஏன் ஆசீர்வாதம் கிடைக்கல, எனக்கு ஏன் இந்த நன்மை கிடைக்கல, சோர்ந்து போயிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இன்றைக்கு கர்த்தர் கற்றுக் கொடுங்கப்பா. கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்கு இந்த கிருபைகளை கற்றுக் கொடுங்க. உடைய பிள்ளைகளுக்கு இந்த கிருபைகளை கற்றுக் கொடுங்க. கண் கை தேவனோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கணும். வாய் மீறாதபடிக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்க வேண்டும். இப்படி சரீரத்தின் முக்கியமான அவயங்கள் தேவனோடு உடன்படிக்கை பண்ணினார். இந்த சரீரம் கர்த்தரோடு அறியப்பட்டாள். பரிசுத்தத்துக்கு தங்களை விட்டு கொடுப்பார்கள். அப்பொழுது கர்த்தர் தாமே அவளுக்கு முன்பாய் போவி. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கானான் தேசத்தை கொடுத்தீரோ, இவர்களுக்கும் கொடுப்பீர். நிச்சயமான ஆசீர்வாதம் உண்டு. உடைய கரங்களை ஒப்பு கொடுத்து இவர்களை தேவன் ஆசீர்வதிப்பீராக. சகல வியாதியின் கூறுகளை அகற்றி போடும். உடைய பிள்ளைகள் சாட்சி சொல்லணும். பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தேன், ஆண்டவர் எனக்கு முன்பாக செல்கிறார் சொல்லி உடைய நாமத்தை மையப்படுத்த உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.